பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர். இங்க பாம்பு இருக்கா? ஆமாடா, நல்ல பாம்பு குட் ஸ்னேக். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. ஒரே டைமில் நம்மளால் 70 to 80% டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். பட் அதுக்காக நம்ம மரத்து போகிற மருந்து கொடுக்குறோம் இல்லையா, அது வந்துட்டு அந்த அளவு கொடுக்கக்கூடாது. ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க இல்லையா, மோஸ்ட்லி மேல் பண்ணுறாங்களா இல்லை ஃபீமேல் பண்ணுறாங்களா? ரேஷியோ பேஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி டாக்டர்ஸை கூப்பிட்டு சலூன்லேயே வந்து பண்ணுறாங்க, ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு சலூனில் பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு காஸ்ட்டை மட்டுமே பார்க்குறோம். அதை பண்ணுறவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா, அவங்க டாக்டரா, அண்ட் நம்ம பண்ணினா ரிசல்ட்ஸ் வருமா? பட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு பெர்மனண்ட்டாக இருக்குமா, இல்லைனா நம்ம அதை சிட்டிங்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது இதுவும் நம்மளுடைய நேச்சுரல் ஹேர். பின்னாடி இருக்கிற ஹேரை நம்ம ஃப்ரண்ட்ல எடுத்து வைக்கிறோம். ஸோ அந்த ரூட் அந்த இடத்துல வந்துட்டு நல்லா ஹோல்ட் ஆகி நார்மல் ஹேர் க்ரோத் மாதிரி. ஹெல்மெட் உங்களுக்கு வந்து டஸ்ட் டைரக்ட் சன்ல இருந்து உங்க ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன் ஹெல்மெட் போட்டால் ஹேர் ஃபால் ஆகுதுன்னா, ஹெல்மெட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி உயிர் கூட பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஸோ அது எதனால் ஏற்பட்டிருக்கும்? அவங்களோட இன்னைக்கு என் கூட ஹெட் அண்ட் நெக் சர்ஜன் டாக்டர் ஷேக் அரிஃபா இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஆக்சுவலி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு பெரிய இஷ்யூவே பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் தான். ஸோ எங்கே எந்த டாபிக் போய் பார்த்தாலுமே எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது, அதனால என்னோட எப்படி சொல்கிறது, அவங்கள ரொம்ப தாழ்த்திக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஹேர் ஃபால். ஹேர் ஃபால் அப்படின்றது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதனால ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்ற ரீசன் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் அது மறுபடியும் ஃபால் ஆகாமல் இருக்கும். ஸோ ஹேர் ஃபால்க்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னு சொல்லுவோம். என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னா நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸு, ஸ்லீப் சைக்கிள், ஸ்ட்ரெஸ் லெவல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத டாக்டர் வந்துட்டு அந்த விஷயங்கள் அவங்க இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட கேட்டு அந்த விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கு அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நியூட்ரிஷனல் பேலன்ஸ். ஸோ அவங்களுக்கு ப்ரோட்டீன் லெவல் எப்படி இருக்குது, விட்டமின் B12 எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு செக் பண்ணணும். அதுக்கு பிளட் டெஸ்ட் அப்படின்றது பண்ணி அதில் என்னென்னலாம் வந்துட்டு டெஃபிஷியன்சிஸ் இருக்குது ஆர் எதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றத ரூல் அவுட் பண்ணுவாங்க. அடுத்து அதே மாதிரி பிளட் டெஸ்ட்டில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் செக் பண்ணணும். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருந்தது அப்படின்னாலுமே வந்துட்டு ஹேர் ஃபால் அப்படின்றது ஒரு காமனான ரீசனாக இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் லெவல்னாலையுமே இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ கார்டிசால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் சொல்லுவோம். அது வந்துட்டு யூஸ்வலாக ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போது ஃபேமிலி ரீதியாக வர்ற பால்ட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா, அவங்களுக்கு ஆக்டிவாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதையும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரூல் அவுட் பண்ணி எதனால ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணுமா, இல்லை உங்களுக்கு வந்துட்டு உங்களோட நேச்சுரலாக நீங்கள் பண்ணுற விஷயங்களில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணுமா அப்படின்றத அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. த்ரூ திஸ் ஹேர் ஃபால் ப்ராப்ளமை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். கம்மிங் டு ஹேர் க்ரோத். ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக லாஸை ப்ரிவெண்ட் பண்ணிடுறோம். அடுத்து மறுபடியும் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் போன முடியை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுமா, இல்லை நம்ம வந்துட்டு ரீக்ரோ பண்ண முடியுமா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பண்ணுறது. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பேசிக் ட்ரீட்மெண்ட், ஹேர் க்ரோத்க்கான ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகாது. அந்த இடத்துல ரூட் இல்லை, ரூட் வந்துட்டு ஆல்ரெடி போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் முடி வளர போகிறதில்ல. லைக் ஒரு இடத்துல விதை இருக்குது அப்படின்னா தான் நம்மளால தண்ணி ஊற்றினா வந்துட்டு செடி வளரும். விதையே இல்லைன்னா நம்ம டெய்லி தண்ணி ஊற்றினாலும் நோ யூஸ். ஸோ அந்த மாதிரி தான் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது அந்த கண்டிஷன்ஸ்க்கு தான் தேவை. ஸோ எந்த இடத்துல வந்துட்டு ரூட் இல்லையோ அந்த இடத்துல நம்ம ரூட்டை பிளேஸ் பண்ணினா மட்டும்தான் க்ரோத் அப்படின்றது பாசிபிள். ஸோ இதுதான் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற ஒரு விஷயம். ரொம்ப ஒரு கிளியர் கட்டாக சொன்னீங்க. ஸோ இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறாங்க இல்லையா, மோஸ்ட்லி மேல் பண்ணுறாங்களா இல்லை ஃபீமேல் பண்ணுறாங்களா மேம்? ரேஷியோ பேஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி மேல் தான், பட் ஃபீமேல்ஸும் பண்ணிக்கிறாங்க. ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக வந்துட்டு சென்டர் பார்ட் அண்ட் இந்த சைடு ஏரியா, இந்த இடத்துல
மேலில் காமனாக வந்துட்டு லாஸ் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் ஃபீமேல் பால்ட்னஸ் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாங்கு எடுக்கிறோம் இல்லையா, அந்த வாங்குடைய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிக்கிட்டே போகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஃபீமேலுடைய பால்ட்னஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணிக்கிறது ஆர் ஃப்ரண்ட் ஏரியா ரீஃபில் பண்ணிக்கிறது, இது காமனாக வந்துட்டு ஃபீமேலுக்கு இருக்கிறது. வேறஸ் மென்னுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு சைடில் ஆரம்பித்து சென்டரு ஆர் அப்படியே பேக் சைடில் வந்துட்டு போக ஆரம்பிக்கும். இது வந்துட்டு மென்னுடைய பால்ட்னஸ் பேட்டர்ன். ஸோ காமனாக மென் தான் வந்துட்டு டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது பண்ணிக்கிறது. இப்போ இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர ஒரு பூமிங்காக இருக்குது, இப்பவும் பூம் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. பட் இந்த ஒரு சர்டன் டைமில் பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி சில பேர் வந்து அவங்களோட உயிர் கூட பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். ஸோ அது எதனால் ஏற்பட்டிருக்கும்? இஸ் தேர் எனி சைட் எஃபெக்ட்ஸ் ஆமாம்? ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு அவங்களோட சிஸ்டமிக் ஹெல்த் என்ன அப்படின்றத பார்க்கணும். அவங்களோட சிஸ்டமிக் ஹெல்த்தை பார்த்து பண்ணுறதுன்றது ப்ரைமரியான விஷயம். ரெண்டாவது விஷயம், ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மரத்து போகிறதுக்கு மருந்து கொடுப்போம். அந்த மருந்துக்கான டோசேஜ் அப்படின்றது இருக்குது. ஒரு சில பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்துட்டு லாஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 70 to 80% லாஸ் ஏரியா இருக்கும். ஒரே டைமில் நம்மளால் 70 to 80% டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். பட் அதுக்காக நம்ம மரத்து போகிற மருந்து கொடுக்குறோம் இல்லையா, அது வந்துட்டு அந்த அளவு கொடுக்கக்கூடாது. ஒரு நாளில் இவ்வளோக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்ற லிமிட் இருக்குது. அவங்களோட பாடி வெயிட்டை பேஸ் பண்ணி அதை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு மேலே அவங்களுக்கு அந்த லோக்கல் அனஸ்தீஷியான்னு சொல்கிறது கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு சில பேஷண்ட்டோட டிமாண்டை பேஸ் பண்ணி டாக்டர்ஸ் அதை கன்சிடர் பண்ணாமல் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வித்தின் லிமிட் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்ற லிமிட்குள்ளே கொடுத்து பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃபஸ்ட் ப்ரொசீஜர். எய்தர் வந்துட்டு ஜென்ரல் அனஸ்தீஷியா மூலயமா பண்ணுவாங்க ஆர் வெறும் லோக்கல் அனஸ்தீஷியா மூலயமா பண்ணுவாங்க. ரெண்டில் எது பண்ணினாலுமே அவங்களோட சிஸ்டமிக் ஹெல்த்தை அந்த டைமில் லைக் இவங்களுக்கு அது பண்ணக்கூடாது அப்படின்றது எதுவுமே கிடையாது. அவங்களோட மற்ற இப்போ டயபெட்டிக் லெவலாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்துட்டு கிட்னி இஷ்யூஸ் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இதில் ட்ராபேக் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ மக்களுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. பட் எந்த மாதிரியான டாக்டர் கிட்ட போய் நம்ம கரெக்டாக கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நம்ம மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேசிஸில் இருக்கிற டாக்டரை நீங்கள் போய் அணுகலாம் அப்படின்னா அது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? ஸோ எனிபடி ஹூஸ் டீலிங் வித் சர்ஜரி லைக் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹெட் அண்ட் நெக் சர்ஜன்ஸாக இருக்கட்டும், டெர்மட்டாலஜிஸ்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது டாக்டர் பண்ணுறாங்களா அப்படின்றத தான் பார்க்கணும். பிகாஸ் நிறைய இடத்துல டெக்னீஷியன்ஸ் பண்ணுறாங்க. நார்மலாக வந்துட்டு இது ஒரு கோர்ஸ் மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு 12th முடித்தவங்க ஒரு டிகிரி முடித்தவங்க நான் டாக்டர்ஸ் இதை படிச்சுட்டு வந்துட்டு பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே எங்ககிட்டயே வந்துட்டு அவங்க த்ரூ கால் என்கொயரி பண்ணும்போது அவங்களோட ஒரே குவெஸ்சன் காஸ்ட் என்ன. ஸோ நம்ம வந்துட்டு காஸ்ட்டை மட்டுமே பார்க்குறோம். அதை பண்ணுறவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா, அவங்க டாக்டரா, அண்ட் நம்ம பண்ணினா ரிசல்ட்ஸ் வருமா, அந்த பிளேஸை ஃபஸ்ட் போய் பார்க்கணும். இஸ் இட் அ ப்ராப்பர் கிளினிக் ஆர் ஹாஸ்பிட்டல், இல்லை இது ஜென்ரலாக நிறைய சலூன்ஸில் கூட இதெல்லாம் பண்ணுறாங்க. டாக்டர்ஸை கூப்பிட்டு சலூன்லேயே வந்து பண்ணுறாங்க, ஆர் டெக்னீஷியனை கூப்பிட்டு சலூனில் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்பரான ஒரு மெடிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கான சிஸ்டம் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் த்ரூ மணி நீங்கள் பேசுகிறது அப்படின்றது இட் இஸ் நாட் த ஐடியல் வே ஆஃப் டூயிங் ட்ரீட்மெண்ட். ப்ராப்பராக நம்மளுக்கு வந்துட்டு ரிசல்ட் வருமா இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வித்தியாசத்துக்காக நம்ம ஏதோ ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றது இட் இஸ் நாட் அட்வைசபிள் திங். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது எல்லாருமே இப்போ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ பட் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அது வந்து நம்மளுக்கு பெர்மனண்ட்டாக இருக்குமா, இல்லைனா நம்ம அதை சிட்டிங்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது சிங்கிள் டைம் ப்ரொசீஜர் தான். பிகாஸ் இது நிறைய பேருக்கு இந்த குவெஸ்சன் இருக்குது. ஸோ இட்ஸ் அ சிங்கிள் டைம் ப்ரொசீஜர். இது ஃபால் ஆகுமா ஆகாதான்னு கேட்டால் இட் இஸ் டோட்டலி வித் அபவுட் யூ. நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆயிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இனிஷியலாகவே அதை பார்த்து சரி பண்ணல, அப்படியே விட்டுட்டோம் அப்படின்றதுனால தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆகி இன்னைக்கு பால்ட்னஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம கேர்லெஸ்ஸாக தான் இருக்க போகிறோம் அப்படின்னா திருப்பி கண்டிப்பாக யூ வில் லூஸ் தி ஹேர்.
அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் இது பிளாஸ்டிக் முடி ஒட்ட வச்சிடுறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை எடுக்கவே முடியாது, அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இதுவும் நம்மளுடைய நேச்சுரல் ஹேர். பின்னாடி இருக்கிற ஹேரை நம்ம ஃப்ரண்ட்டில் எடுத்து வைக்கிறோம். ஸோ அந்த ரூட் அந்த இடத்துல வந்துட்டு நல்லா ஹோல்ட் ஆகி நார்மல் ஹேர் க்ரோத் மாதிரி க்ரோ ஆகுது. பட் நான் சொன்னேன் இல்லையா, பிஃபோராக பிளட் டெஸ்ட் எடுத்து நம்ம அண்ட் அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்துட்டு அனலைஸ் பண்ணி என்ன பண்ணணுன்றத சொல்லுவாங்க அப்படின்றது. அது டாக்டர் என்ன பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. அதை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணினா போதும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக கேர்னும் போது பயங்கரமாக அதை பார்த்துக்கறணும் அப்படிலாம் இல்லை. 3 days once ஹேர் வாஷ் பண்ணிக்கிறது, கொஞ்சம் நியூட்ரிஷனலாக சாப்பிட்றது, அண்ட் வெளியில் போகிறோம் அப்படின்னா அதிகமாக தூசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அங்கே வந்துட்டு படியாமல் பார்த்துக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பேசிக்கான கேர் தான். அது கொடுத்தோம் அப்படின்னாலே வந்துட்டு ஜென்ரலாக லைஃப் லாங் கூட இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் ஹூ டேக்ஸ் கேர். ஆஃப்டர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து எப்படி கேர் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. பட் அந்த மிட் டைம் இருக்கு இல்லையா, லைக் நம்ம இப்போ தான் புதுசாக பண்ணியிருக்கோம், ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அந்த கொஞ்சம் நாளைக்கு ப்ராப்பராக? ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் காமனாக பண்ணதுக்கு அப்புறமா ஒரு லைக் எவ்ரி 1 hour வந்துட்டு ஸ்ப்ரே பண்ண சொல்லுவோம். மெடிசன் கொடுத்து அது எவ்ரி 1 hour ஸ்ப்ரே பண்ண சொல்லுவோம். ஸோ தட் அந்த ஹேர் வந்துட்டு அந்த இடத்துல ப்ராப்பராக வந்துட்டு ஹோல்ட் ஆகும். அதுக்காக அந்த விஷயம் ஒரு 1 week to 10 days வந்துட்டு ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஜென்ரலாக ஒரு வாரம் அவங்க ஒர்க்லேருந்து ஆஃப் எடுத்துக்கிறது மேண்டேட்ரியான ஒரு விஷயம். ஆர் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பண்ணிக்கிறலாம். லைக் ஆஃபீஸ் போய் பண்ணுற விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறணும். பிகாஸ் எவ்ரி 1 hour நீங்கள் ஸ்ப்ரே பண்ண வேண்டியது இருக்கும். அது நீங்கள் ஒர்க்குக்கு போனீங்கன்னா ஒர்க் பிளேஸில் தட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவங்க வந்து 3rd day ஃப்ரம் ப்ரொசீஜர் பண்ணதுலேருந்து 3rd day வந்துட்டு அவங்க ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அண்ட் பின்னாடி வந்து நம்ம ஹேர் எடுத்திருப்போம் இல்லையா, அந்த இடத்துல ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருப்போம். அந்த ட்ரெஸ்ஸிங் ரிமூவ் பண்ணிவிட்டு அன்னையிலேருந்து டாபிக்கலாக ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட் ஹீலிங்காக அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் 3rd day ஹேர் வாஷ் டிரான்ஸ்பிளான்ட் ஏரியாவுக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி டே அவங்க ஹேர் வாஷ் பண்ணணும் ஃபார் த நெக்ஸ்ட் 1 week. ஓகே, இந்த இடத்துல டிரான்ஸ்பிளான்ட் பண்ண இடத்துல காஞ்சு போன மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கிளியர் ஆகிடும் ஒரு 1 weekல. ஸோ அந்த 1 week வரைக்கும் தே ஹாவ் டு டேக் டைம் அதை கேர் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அவங்க வீட்டில் இருந்து அதை கேர் பண்ணிக்கிறணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மெடிசன்ஸ் ஜென்ரலாக மல்டிவிட்டமின்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறது. அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 1 month அட்லீஸ்ட் அவங்க வந்துட்டு ஜிம் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்வெட் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஃபுட் பொறுத்த வரைக்கும் பர்சனலி எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டடீஸில் பார்த்த வரைக்கும் ஃபுட் எந்த விதத்துலையும் வந்துட்டு ஹேர் ஃபாலை கொடுக்கறது கிடையாது. ஸோ ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது கிடையாது. நிறையா இடத்துல வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி ஏன்னா நான் எந்த ஸ்டடியும் பார்க்கல. ஸோ ஐ ப்ரிஃபர் டு ஈட் எவ்ரிதிங். எல்லாமே சாப்பிட்லாம், ஃபுட்டில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. டேக்கிங் கேர் பொறுத்த வரைக்கும் தான் இந்த டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது அண்ட் எவ்ரி 1 hour ஸ்ப்ரே பண்ணுறது. இதெல்லாம் ஃபார் த நெக்ஸ்ட் 1 week to 10 days. ஒன்ஸ் அந்த இடம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்லோலி தே கேன் ஸ்விட்ச் டு ரொட்டீன்ஸ். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு எனக்கே விருப்பமாக இருந்தாலுமே பட் அது எல்லாருக்குமே அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அது எப்படி பண்ணுவாங்க, நம்ம ஒரு வாட்டி பார்த்துணும்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்ப்பாங்க. பட் பார்த்த உடனே அது ஒரு மாதிரி பயமாக வியர்டாக இருக்குமா, ஸோ அது ஒரு மித்து மாதிரி ஆகிடும். இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம பண்ணால் எதனா ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு. பட் ஆஸ் அ ஸ்பெஷலிஸ்டாக நீங்கள் என்ன மேம் எங்களை மாதிரி மக்களுக்கு சொல்கிற ஒரு சஜஷன்? எனி ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியாது, பார்க்குறவங்களுக்கு தான் அது பயம் இருக்கும். எனி ட்ரீட்மெண்ட் யூ டேக். ஸோ யூஸ்வலாக எந்த ப்ரொசீஜருமே வந்துட்டு நம்ம இப்போ ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு போய் ப்ரொசீஜர் பார்க்குறதில்ல. நெசசிட்டி இருக்கா, அது ரெக்குவயர்மெண்ட்னா பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ இதை நம்மளுக்கு இப்போ வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பில் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம எல்லாத்தையும் போய் உட்காந்து பார்க்கும்போது எல்லாமே பயமாக தான் இருக்கும். பட் இட்ஸ் அ சிம்பிள் ப்ரொசீஜர். பிளட் இல்லாத ப்ரொசீஜர்னு எதுவுமே கிடையாது. ஒரு பேசிக்கான ஊசிங் இருக்க தான் செய்யும். பட் எக்ஸ்ட்ரீம் ப்ளீடிங் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஹேர் எடுக்கிறோம் அப்படின்னும் போது அதில் பிளட் சப்ளை இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த பிளட் ஊசிங் அப்படின்றது இருக்கும், விச் இஸ் வெரி நார்மல். அது வந்துட்டு உங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 hours ஆகும், அந்த மாதிரிலாம் கிடையாது. எடுத்து ஒரு 3 நிமிஷத்தில் அது நார்மலாக செட்டில் ஆகிடும், அவ்வளவுதான். ஓகே, இட்ஸ் அ சிம்பிள் ப்ரொசீஜர். பார்க்கும்போது எல்லாமே ஸ்கேரியாக தான் இருக்கும். ஆல் வி ஹாவ் டு see is it safe to do?
நம்மளோட ஹெல்த் கண்டிஷனுக்கு இது சேஃபா அப்படின்றத டாக்டர் கிட்ட நீங்கள் ரீஅஷ்யூர் பண்ணிக்கிறணும். பண்ணுற டாக்டர் வந்துட்டு ஸ்கில்டா அண்ட் நாலேஜ்டா அப்படின்றத பார்த்துக்கணும். இவங்க இதுக்கு முன்னாடி பண்ணின விஷயங்கள் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கா அப்படின்றதையும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வேணும்னா அவங்களோட ஓல்டு பேஷண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் பர்சனலி பேசுங்க. டு நோ அபவுட் பெயின் இருக்குமா, ஸ்வெல்லிங் இருக்குமா, இது நல்லா இருக்கா, ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பர்சனலி வந்துட்டு ப்ரீவியஸாக பண்ணினவங்க கிட்ட கூட நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட ஓன் பேஷண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு கோ ஃபார் த ட்ரீட்மெண்ட். இந்த ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஹேர் ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிடுவோம். ஷேவ் பண்ணிவிட்டு பின்னாடி எந்த இடத்துல கொஞ்சம் நல்லா அடர்த்தி ஹேர் இருக்கோ அந்த இடத்துல இருந்து தான் ரூட் எடுப்போம். ஸோ ரூட் எடுக்கும்போது மொத்தமாக அங்கே இருக்கிற ரூட் அப்படி எடுக்க மாட்டோம். இப்போ ஒரு 10 முடி லைனாக இருக்குது அப்படின்னா 3rd one, 7th one, 10th one இந்த மாதிரி விட்டு 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 தான் எடுப்போம். ஸோ பின்னாடி ஹேர் க்ரோ ஆகும்போது அந்த முடி இல்லாத இடமும் கவர் ஆகிடும். எடுத்தோம் அப்படின்றது தெரியாது. அந்த முடியை எடுத்து ஃப்ரண்ட்டில் எந்த இடத்துல ஹேர் இல்லையோ அந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணி லேசர் வச்சு ஹேர் லைனை மார்க் பண்ணி அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுவோம். அண்ட் ஹேரை ப்ளேஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா அப்படியே ஒரு யூ கட் மாதிரி கொடுத்து வச்சுடுவாங்க, விச் வில் லுக் மோர் ஆர்டிஃபிஷியல். ஸோ அதை ப்ராப்பராக நம்மளோட நேச்சுரல் ஹேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் கிடையவே கிடையாது, ஜிக்ஸாக்காக தான் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்னில் ப்ராப்பராக வந்துட்டு ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் ஹேர் ப்ளேஸ் பண்ணுவோம். அண்ட் ஹேர் ப்ளேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு சைடு ஹேரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும். இப்போ ரைட் சைடு ஹேர் ஒரு டைரக்ஷனில் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஒரு டைரக்ஷனில் இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு டைரக்ஷனில் இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த சுழல் இருக்கும், அந்த இடத்துல வேறு டைரக்ஷனில் வைக்கணும். இந்த மாதிரி ஈச் இண்டிவிஜுவலுக்கு அதுக்கேற்ற மாதிரி டைரக்ஷனில் வச்சா மட்டும்தான் ஹேர் க்ரோ ஆகும்போது அது ஆர்டிஃபிஷியல் லுக் கொடுக்காது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுருளாக விக்கு மாதிரி ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த டைரக்ஷன் ப்ராப்பராக வைக்கலை அப்படின்னா தான் அந்த அப்பியரன்ஸ் க்ரியேட் பண்ணும். இல்லை அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக வச்சோம் அப்படின்றதே யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்ஸ் ஹேர் க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி நார்மல். இப்போ ஆஃப்டர் அந்த 1 month மெயின்டெனன்ஸ்க்கு அப்புறமா நிறைய பேர் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு வெளியில் போகிறது வருது. அண்ட் ஆயில் அப்ளிகேஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியாது நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், பட் நம்ம பண்ணியிருப்போம். ஜஸ்ட் நம்ம தலையில் யாருனா கை வைக்காது அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மித்தெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம நார்மலாகவே மெயின்டைன் பண்ணலாமா எப்படி மேம்? ஒன்ஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம், ஹேர் க்ரோ ஆகிடுச்சு அப்படின்னா அது நார்மல். உங்களோட ஹேர் எப்படியோ அந்த மாதிரி தான். நீங்கள் உங்கள் ஹேருக்கு என்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே அதில் பண்ணிக்கிறலாம். ஸோ எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஹெல்மெட் அப்படின்றது போட்டால் ஹேர் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மித். ஸோ ஹெல்மெட் உங்களுக்கு வந்து டைரக்ட் சன்லேருந்து உங்கள் ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுது, டஸ்ட்லேருந்து உங்கள் ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன் ஹெல்மெட் போட்டால் ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நம்ம ஹெல்மெட் போட்டுட்டு வேர்க்கும், அதை நம்ம துடைக்க மாட்டோம், அதனால் அந்த உப்பு படிஞ்சு டேண்ட்ரஃப் ஃபார்ம் ஆகி அதனால் ஹேர் ஃபால் ஆகுறது. ஸோ இதுதான் காமனான ரீசன். ஸோ நீங்கள் அப்பப்போ ஹெல்மெட் போட்டாலுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வைப் பண்ணிக்கிறது அப்படின்றது பெட்டர் ஆப்ஷன். ஆர் உள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் மாதிரி வியர் பண்ணி அதுக்கு மேலே ஹெல்மெட் போடுறது அப்படின்றது அட்வைசபிள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்வெட்டி இஷ்யூஸை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். தாராளமாக ஹெல்மெட் போடலாம், ஹேர் கட் பண்ணிக்கிறலாம், ஆயில் அப்ளிகேஷன் பண்ணலாம். அதான் எல்லாமே நார்மல் தான். எவ்ரிதிங் இஸ் நார்மல். இது பண்ணக்கூடாது டிரான்ஸ்பிளான்ட் ஹேருக்கு, இது மட்டும்தான் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் உங்கள் முடிக்கு என்ன பண்ணுவீங்களோ எல்லாமே பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம போயிட்டு திருப்பி நான் ஸ்ட்ரைட்னர் பண்ணுறேன், திருப்பி நான் ஹேர் கலர் பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணி ஏர்லியராக நம்ம டேமேஜ் பண்ண மாதிரி அகெயின் டேமேஜ் பண்ணிக்கக்கூடாது. அந்த விஷயங்களில் கொஞ்சம் நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பட்டாசுனா அது 1 kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ். ஆன்லைன் புக்கிங்ஸ் ஓபன் ஆன் 90% ஆஃபர். இங்க பாம்பு இருக்கா? ஆமாடா, நல்ல பாம்பு, குட் ஸ்னேக். Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.